ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நம்ம மீஷோவில் நிறைய பொருட்களை வாங்குவோம். ஸோ அந்த பொருட்கள் எப்படி இருக்கும் நமக்கே தெரியாது. ஸோ அதனால் நான் என்னுடைய கிச்சனில் என்னென்ன மீஷோ பொருட்களை நான் யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி அதை எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம், அதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்ப்ரேயர் ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் பர்பஸ்க்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது. நான் என்னுடைய சிம்னி, என்னுடைய கிச்சன், என்னுடைய ஹாப் டாப் இது எல்லாமே இதில் தான் க்ளீன் பண்ணுறேன். அதனுடைய ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே இந்த லிக்விட் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலும் சொல்லியிருந்தேன். என்னுடைய கிச்சன் மாடுலர் கிச்சன் அப்படின்றதுனால நான் சமைச்சு முடித்த உடனே இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் உடனே செஞ்சு முடிச்சுடுவேன். ஸோ பேலன்ஸில் வைக்க மாட்டேன் வேலையை. அந்த க்ளீனிங் லிக்விட் இதுதான். இந்த க்ளீனிங் லிக்விட் உண்மையிலே சொல்கிற ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலே ரியாலிட்டியாக இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய கிச்சன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லிக்விட் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா நம்மளுடைய கிச்சனும் ஆகட்டும், நம்மளுடைய வேலைகளும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சமைச்சு முடித்த உடனே நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுடைய கிச்சன் நீட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம வேலை முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி துடைக்கிற வேலையெல்லாம் அப்பப்போ கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கும்போது முடிச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் வேலை பலு கம்மியாகவே இருக்கும். அதுக்குன்னு நம்ம மெனக்கெட்டு வேலை செய்ய தேவையே இல்லை. அதே மாதிரி கிச்சனில் நம்ம அழகான குட் வைப்ஸ் வெளில இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் என்னுடைய மாடலர் கிச்சன் அப்படின்றதுனால நான் நிறைய இந்த மாதிரி குட் வைப்ஸ் நிறைய இதில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல நல்ல வேர்டெல்லாம் நம்மளுடைய கிச்சனில் இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பராகவே இருக்கும். த கிச்சன் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஹோம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டேன். ஸோ செட் ஆஃப் 2ஆக வருது இது. அதே மாதிரி நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்டையுமே நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் நமக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. இந்த பிளெண்டர் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா இதில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த சாப்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. என்னுடைய கிச்சனுக்கு இந்த சாப்பர் இல்லைன்னா என்னால் உண்மையிலே கிச்சனில் ஒர்க் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு இது எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லைன்னா என்னால் ஒர்க் பண்ண முடியாது. சின்ன சின்ன வேலைகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஸ்பேச்சுலா செட்டு வந்ததுலேருந்து நான் என் கிச்சனில் இருக்கிற ப்ராடக்ட்லேயே கரண்டிகள் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டேன். நம்ம நான்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்பேச்சுலா கண்டிப்பாக வச்சுருக்கணும். இது செட்டாகவே வருது. கீழே இந்த மாதிரி பவுலோடு வருது. நமக்கு எல்லாமே எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்பேச்சுலாஸும் இதில் வந்துடுது. நமக்கு டென்ஷன் இல்லாமல் அழகாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் கிடைக்கிது, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒன் ஆஃப் த ஃபேவரேட் அப்படின்னு சொன்னோன்னா இந்த எக் பேஸ்கெட். இந்த எக் பேஸ்கெட் என்னுடைய ரொம்ப ஃபேவரேட். கிட்டத்தட்ட ஒரு 15-20 முட்டைக்குள்ளே இதில் வச்சுக்கலாம். நம்ம அழகாக வச்சுக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கோழி முட்டை போட்ட மாதிரியே இருக்கும். அதனாலே இது பர்ச்சேஸ் பண்ணினேன். எப்போவுமே யூனிக்கான பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கலாம். எப்போவுமே கிச்சன் ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மீஷோவில் செக் பண்ணிவிட்டு தான் மற்ற வெப்சைட்குள்ளேயே போவேன். அந்த மாதிரி இப்போ நெய் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இந்த ஆயில் பாட்டில்ஸ் எங்கே வாங்கினேன் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ஆயில் பாட்டில், அப்புறம் இந்த ட்ரே, இது எல்லாமே நான் ஆயில் பாட்டில் மட்டும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரேயரு, கீழே இருக்கிற இந்த ட்ரே, இது எல்லாமே மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஆயில் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு 2 டெடிபியர் வாங்கியிருந்தேன். இது என்ன ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிக்சி,
கிரைண்டர் இதுக்குண்டான ஹோல்டர் தான் அது. நம்ம வயர் வந்து அங்கங்கே தொங்க விடுவோம். அதை வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெடி பியர் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். அது வந்து நான் மணி பிளான்ட்டை வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மேலே வந்து என்னுடைய மெஷர்மெண்ட் ஸ்கூப்ஸும் வச்சுருக்கேன். அதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். அப்புறம் வந்து மணி பிளான்ட் கொஞ்சம் தொங்க விட்டுருக்கேன். அதையும் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். அதே மாதிரி இந்த 3 டயர் ரேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 3 டயர் ரேக்குடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த செட் ஆஃப் 4 செராமிக் ஜார் இது வந்து எதில் வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தான் வாங்கினேன். இதுக்கு கீழே வந்து ஒரு ட்ரே வருது. ஸோ எனக்கு வந்து கிச்சனில் இந்த மாதிரி எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்றதுனால அது வாங்கியிருந்தேன். இந்த கேப்சிகம் ஜார் வந்து அது கூட வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். செட் ஆஃப் 2 பர்ச்சேஸ் பண்ணினேன். மேலே இருக்கிற உப்பு ஜாடி வந்து அது கூட வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த டிஷ்யூ ஹோல்டர் வந்து என்னுடைய ஃபேவரேட்டு. இது வந்து இங்கே மேலே வச்சுருக்கேன். வேணுன்ற போது நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வேணுன்ற போது நம்ம அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கப்பு வந்து எதில் வாங்கினேன் அப்படின்னா இதுவும் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த கப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரெட் கலரும் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த வால் டெக்கர் ஹேங்கிங்ஸ் எல்லாமே மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது வந்து என்னுடைய கேபினெட்ஸில் அழகாக வந்து ஸ்பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கிச்சனுக்கு தேவையான மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். மை கிச்சன் மை ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி குட் வைப்ஸ்லாம் நம்மளுடைய கிச்சனில் வச்சோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னுடைய வாலில் வந்து ஸ்டிக்கர் வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக்கரும் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இது. அதே மாதிரி இந்த ஸ்பூன் ஹோல்டரும் வந்து வாங்கியிருந்தேன் மீஷோவிலேருந்து. அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் காமிச்சிருக்கேன். இந்த நைஃப் செட் வந்து செட் ஆஃப் 4 வருது. செட் 4 நைஃப்ஸ் வந்து இருக்குது இதில் ஸ்டாண்டோடு சேர்த்து. அதே மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி பீலரும் இருக்குது இது கூடயே சேர்த்து. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு தான், மெட்டல் ஸ்டாண்டு. இது வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். கிச்சனில் வந்து நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நீட் அண்ட் அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு மெட்டல் ஸ்டாண்டு. நம்மளுடைய கேபினெட்ஸ்லலாம் அழகாக மாட்டி வைக்கிறதுக்காக வருது. இன்னொன்று வந்து கோல்டன் கலரில் கப் ஹோல்டர். இது வந்து கப்பெல்லாம் அழகாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கப்பும் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். நான் காமிக்கிற எல்லா பொருட்களும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிச்சனுக்காக தான் வாங்கினேன். இப்போ நான் அந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி நான் என்னுடைய பொருட்கள் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணினேன். இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அதெல்லாம் காமிக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து அழகாக இருக்குது பாருங்கள். கோல்டன் கலரில் இருக்கிறதுனால நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டு வந்து அழகாக இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து கப் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கப்பும் இந்த ஸ்டாண்டும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் கிச்சனில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நைஃப் செட் இது பக்கத்துலேயே வச்சுட்டேன். ஸ்பூன் ஹோல்டரும் இது பக்கத்துலேயே வச்சாச்சு. இந்த கோல்டன் ஸ்பூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இந்த இது வந்து ஸ்டாண்ட் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா மீஷோவில் தான். இது வந்து நம்ம கேபினெட்ஸ்குள்ளே வந்து கேபினெட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம வைக்கிறது. இது வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேபினெட்ஸில் வெளிப்பக்கமாக இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மயானோஸ் இந்த மாதிரி கெச்சப்ஸ் இதெல்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஓவரால் வந்து என்னுடைய கிச்சனில் என்னென்ன மாதிரி வச்சுருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மீஷோ பொருட்களை அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது நான் நினச்சிட்டே இருந்தேன் கிச்சன் வந்து கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கிச்சன் ஆர்கனைஸ் வந்து இப்படிலாம் பண்ணலாம், மீஷோ பொருட்களை எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதனுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.